Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல Everyuth Natural Advanced Golden Glow Peel Off Mask. ஸோ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அந்த மாதிரி டைமில் நம்மளால் ஃபேஷியல் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் இந்த மாஸ்க் போட்டு பீல் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு கோல்டன் க்ளோ இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பேக் அண்ட் அந்த ரேட் பார்த்தீங்கன்னா 75. இது பார்த்தீங்கன்னா 90 கிராம்லேயும் இருக்குது அண்ட் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 115. இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் இருக்கும். பீல் ஆஃப்னு எழுதிருக்கும். வித் 24 கேரட் கோல்டுன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து கோல்டு இருக்குது அப்படின்னு கிடையாது. இதுக்குள்ளே இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டு மாதிரியே வந்துருக்கும். ஸோ அதனால் இது வந்து 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து ஆரேஞ்சில் பண்ணது. ஸோ ஆரேஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் போட்டிருக்கோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து நெட் ப்ராடக்டோட வெயிட்டு, மேனுஃபேக்சரிங், அப்புறம் பிஃபோர் டேட்டு, அப்புறம் எம்ஆர்பி, இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டில் ஆடாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான். இந்த ப்ராடக்ட்டில் இருக்க கீ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஆரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஸ்கின் பிரைட்னிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போத் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு ஹைஜீனிக்கான பேக்கிங்கும் கூட. இந்த பீல் ஆஃப் மாஸ்கில் இருக்க அந்த 24 கேரட் கோல்டு பூஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் பீல் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் வச்சுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் இந்த எஃபெக்ட் எல்லாமே நமக்கு இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து திக் பேஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணாதீங்க. திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து பீல் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அப்படியும் பீல் ஆஃப் பண்ணி போகல அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் தான் வருது. ரொம்பவே ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான பேக்கு. நம்ம ஈஸியாக வந்து எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போனால் இந்த பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு ஹேண்டில் பண்ணவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல் தான் இருக்கும். பாருங்க நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பார்க்க இப்படி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 24 கேரட் கோல்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் பாருங்க லைக் கோல்டு மாதிரியே நமக்கு வந்து இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளை ஆகிடும். அதே மாதிரி பீல் ஆஃப் பண்ணவும் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பீல் ஆஃப் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆரேஞ்சோட அந்த ஸ்மெல் தான் வருது. ஸோ மற்ற எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஆரேஞ்ச் ஸ்மெல் தான் வருது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆரஞ்ச் கலர் நமக்கு இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெல் பேஸ் கன்சிஸ்டன்சி நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் வந்து ஸ்கின்னில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு இரிட்டேஷன் மாதிரியும் இருக்காது. இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பீல் ஆஃப் பண்ணது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து வந்துடும். நமக்கு பீல் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க டல்னஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட், ஸ்மூத் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க ஃபேஷியல் ஏர் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணாது. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 2 ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து உங்கள் ஹை ஏரியாஸ் கிட்ட வந்து அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா இரிட்டேஷன் வந்து இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து நமக்கு வந்து ட்ரை ஆன பிறகு இதை வந்து பீல் ஆஃப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டில் இருக்க பெனிஃபிட்ஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஸ்மூத் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் க்ளோ வந்து நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸும் இது வந்து ரிமூவ் பண்ணுது. பட் இது ஃபேஸில் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணுது. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸில் இருக்க டர்ட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டெட் ஸ்கின் செல்ஸை வந்து சூப்பராகவே பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்ளையும் வந்து இது ரொம்பவே ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரபன் அதுக்கப்புறம் ஆல்கஹால் இருக்குது. பேரபன் பார்த்தீங்கன்னா காமனாகவே எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்ராபேக் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போடலாம். பிகாஸ் லைட்டாக இது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்க்குற அந்த 2 ட்ராபேக்ஸ் வந்து இது தான். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஆன்லைன் ரேட்டிங் பார்க்கலாம். நைக்காவில் இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் 4.3,
அமேசானில் இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் 4.2, ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் 4. ரொம்பவே ஒரு நல்ல ரேட்டிங்கில் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நான் எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த கோல்டன் க்ளோ இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.